அண்ட் ஸ்டடியாக கொஞ்சம் கொஞ்சமாக பேபி ஸ்டெப்பாவது ஒரு வெற்றியை நோக்கி நம்ம நகரணும். அதுதான் நிலைத்து நிற்கும். இப்போ தான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை வந்து நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த அந்த ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சை நம்ம வந்து என்ஷூர் பண்ணியிருக்கிறோம். முன்னாடிலாம் வந்து அப்படி கிடையாது. ஆனால் இப்போ மாணவர்கள் அதிகம் பேச சொல்லி டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் குறைவாக பேச சொல்லி அதை நாங்கள் வந்து அந்த அந்த போலார் ஷிஃப்ட்டையே நாங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். என்னுடைய அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். என்னுடைய சிந்தனை ஓட்டத்தோடு அவர்களும் நேரடியாக அதே ஓட்டத்தில் அதே சிங்கிள் பேஜில் எல்லாருமே இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக அந்த பெருங்கனவை வந்து ஒரு நாள் சாத்தியமாகும். ஆமாம், மாணவர்கள் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு ஏதாவது இன்ஷூர் பண்ணப்படுமா? இதுக்கு ஏதாவது தனியாக ஆமாம், அந்த செய்தி கேட்டு சொல்லனா துயரமடைந்தேன். நேற்று கோவையிலேயே பத்திரிகைகளுக்கு சந்தித்தும் சொன்னேன். பொதுவாகவே பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் வரும்போதும் பள்ளிக்கூடம் முடித்து மாணவர்கள் வெளியேறுகிற போதும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை, ஆசிரியர் பெருமக்களை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பப்ளிக் பார்ட்டிசிபேஷனோடு சேர்த்து தயவு செய்து போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அவர்களுக்கு இப்போ சில குழந்தைகள் இன்னமும் நிறைய கிராமங்களில் பார்த்தா பேருந்துகளில் வர்றாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் இன்னும் கனிவோடு தயவு செய்து இதை வந்து நீங்கள் நான் வந்து ஏதோ உத்தரவுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் கனிவாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. அவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு அவங்க வந்து படியில் பயணம் பண்ண ஆசைப்படுறாங்கன்னா அன்பாக சொல்லி அரவணைத்து அவங்கள உள்ளே கொண்டு வாங்க. வேகமாக வாகனங்கள் சொல்லுதா, அங்கே எல்லாமே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு அங்கே நாங்கள் வந்து அந்த ஜீப்ரா லைன்ஸ்லாம் போட்டிருப்போம், எல்லாமே சிசிடிவி கேமராஸ்லாம் போட்டிருக்கிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக யாராவது அப்படி ஒரு ஆர்வக்குளரில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அங்கேயே நிறுத்தி, இது ஸ்கூல் ஏரியாங்க, இது வந்து எஜுகேஷனல் ஏரியா, தயவு செய்து இது மாதிரி நீங்கள் டிராஃபிக்கை வயலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சிட்டிவான ஏரியாஸை பேணி பாதுகாக்கணும். போக்குவரத்து குறித்த சாலை விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவது குறித்த விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்த போகிறோம். அந்த இழப்பு எங்களுடைய இழப்பு. அந்த குடும்பத்தாரோடு நானும் அந்த துக்கத்தில் பங்கெடுக்கிறேன்.